இந்த சட்ட முன்வடிவை ஆணித்தரமாக ஆதரித்து பேசிய அருமை அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும், அன்பிற்கினிய காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும், அதேபோல் இதில் இருக்கின்ற குறை நிறைகளை சுட்டி காட்டியிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் வேல்முருகன் அவர்களுக்கும், முழுமையாக சட்டத்தை படிக்காமலே தங்களுடைய கட்சியின் நிறுவனர்கள் தலைவர்கள் கொண்டு வந்த திட்டத்தையே மறந்து அந்த திட்டத்தை மீண்டும் நீங்கள் செயல்படுத்துவதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வரலாமா என்று கேட்ட அன்பிற்கினிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், எழுதி கொடுத்த தளவாய் அவர்களுக்கும், இல்லை உட்காருங்க உட்காருங்க எப்பொழுதுமே இல்லை உட்காருங்க ஆன்மீகம் மற்றும் இல்லை உங்க கருத்து யாருக்கிட்ட போனாலும் அது நல்லதாக தான் இருக்கு ஆளுங்கட்சிக்கு. ஆன்மீகம் மற்றும் சிந்தனைக்கு உரியவரான யோசனைக்குரிய சிந்தனை செல்வம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக காரண விளக்க நோக்கத்தை முழுமையாக நண்பர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி படித்தாரா என்று தெரியவில்லை. 5 கோடி வரை அறங்காவலருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று எங்கும் வார்த்தை இடம்பெறவே இல்லை. அறங்காவலருடைய பொறுப்பு என்னவென்றால், கொண்டு வரப்படுகின்ற திட்டங்களுக்கு அரசிற்கு முன்மொழிவை அனுப்புவதுதான் அறங்காவலர்களுடைய பொறுப்பே தவிர, இத்தனை கோடியில்தான் அவர்களுக்கு வரமுறை என்பது சட்டத்தில் எங்கும் இடமில்லை. அதேபோல் கல்லூரிகளுக்கு கல்வி நிதியை பயன்படுத்தலாமா என்று கேள்வி வைத்தார். மறைந்த புரட்சி நடிகர் காலத்திலேயே பழனி திருக்கோயில் கல்லூரிக்கு நிதி ஒதுக்கப்பட்டு வகுப்பறையில் கட்டப்பட்டிருக்கின்றன. மறைந்த முன்னாள் முதல்வர் அவருடைய ஆட்சி காலத்தில் அதே பழனியிலும் கன்னியாகுமரியிலும் இருக்கின்ற கல்லூரிகளில் வகுப்பறைகள் கட்டப்பட்டு நம்முடைய கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் அன்பழகன் அவர்களே திறந்து வைத்த கல்வெட்டுகள் கூட புகைப்படங்களாக இருக்கின்றது. ஆகவே வரலாறை மறந்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கைக்கு முரணாக கருத்து பதிவிட்டிருக்கின்றார் என்பதை இந்த அவையிலே பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து, திருக்கோயிலுடைய பழக்க வழக்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற வேதபாராயணம் மற்றும் ஆத்திய பாகம் ஏற்கனவே சட்டப்பிரிவு 36 இருக்கின்றது.